ஹாய் குட்டீஸ், இது உங்கள் பிரியா. இன்னைக்கு நாம் ஒரு அழகான நட்பை பற்றின ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோமா. அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஒரு கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமா. கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு அழகான சின்ன ஊரில் யாழினி, அதுக்கப்புறம் சுந்தரி, இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க பேர் என்ன? யாழினி, அப்புறம் சுந்தரி. அவங்க 2 பேரும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரே வகுப்பில் படித்து வந்தாங்களாம். இதில் யாழினி கொஞ்சம் வசதியானவங்களாம், சுந்தரி ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களாம். அப்போது இவங்க 2 பேருமே நல்லா படிப்பாங்களாம். இதில் இவங்க யாழினிக்கு ஏதாச்சும் படிப்பில் சந்தேகம், டவுட்டுன்னா சுந்தரி சொல்லி தருவாங்களாம். சுந்தரிக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா யாழினி சொல்லி தருவாங்களாம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அவங்களுக்குள்ள நீ தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டியோ பொறாமையோ இருந்ததே இல்லையா. அப்போது கிளாஸில் எப்பயாச்சும் டீச்சர்ஸ்லாம் இந்த நோட் புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் இந்த பாடம்லாம் எழுதி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போது சுந்தரியால் அந்த நோட் புக்கு கூட வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அதை பார்த்த யாழினி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய், அம்மா சுந்தரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் ஆனால் நல்லா படிப்பா, நான் அவளுக்கு உதவணும்னு நினைக்கிறேன், நான் எனக்கு ஒரு நோட் புக் வாங்குறப்போ அவளுக்கும் சேர்த்து நான் வாங்கி தரணும்னு அவங்க அப்பா அம்மாவும் உதவி பண்ணாங்களாம். ஸோ யாழினி எப்போவுமே சுந்தரிக்கு கொண்டுட்டு போய் கொடுத்து நோட் புக்கு, பென்னு, ஜாமெட்ரி பாக்ஸ் என்னென்ன தேவையோ அப்போல்லாம் கொடுத்து கிளாஸில் ஏதாச்சும் தேவைன்னா கொடுத்து உதவுவாங்களாம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சில கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்களாம், சும்மானா ஃபன்னுக்குன்னு சுந்தரியை பார்த்து, சுந்தரி நீ எப்பவுமே யாழினி கிட்ட தான் வாங்கி படிக்கிற, நீ ஓசி சுந்தரி, அதாவது சும்மானா மற்றவங்க கிட்ட சும்மானா ஓசியாக வாங்கி நீ எல்லாமே படிக்கிற அப்படின்னு அவளை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்களாம், டீஸ் பண்ணாங்களாம். அதை கேட்ட உடனே சுந்தரிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். அப்போது சுந்தரி சொன்னாங்களாம் யாழினி கிட்ட, யாழினி நீ எனக்கு உதவ வேண்டாம், நீ படிப்புக்காக தான் உதவுறீங்க, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலாம். அப்போது யாழினி சொன்னாலாம், இல்லை நீ இதெல்லாம் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம், படிக்கிற விஷயத்துக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், நான் செய்கிற உதவியை நீ ஏற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னாங்களாம். அப்போ கூட யாழினி ரொம்ப யோசித்தப்போ அப்போ யாழினி சொன்னாங்களாம், சரி, யாழினி யோசிச்சாங்களாம், நம்ம சுந்தரியை எப்படின்னா சமாதானப்படுத்தியே ஆகணும், அவள் படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும், அவள் படிப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு யோசித்து யாழினி என்ன பண்ணாங்களாம், சுந்தரி கிட்ட போயிட்டு, சுந்தரி நான் இப்போ உனக்கு உதவுறேன், ஆனால் நீ படிச்சுட்டு பெரிய ஆளாகி நீ பெரிய வேலைக்கு போவல, அப்போ நீ பணம் சம்பாதிக்கிறப்போ, நீ வேலைக்கு போய் பணம் ஈட்டுறப்போ அப்போ நீ என்ன பண்ணு, நான் உனக்கு இப்போ என்னெல்லாம் செஞ்சனோ அப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, இது நீ சும்மாலாம் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுந்தரி கிட்ட சொன்னாங்களாம். ஆனால் இதை சொன்னது யாழினி சரி நம்ம இப்படி சொன்னாவாச்சும் சுந்தரி ஏற்றுப்பாங்கங்கிறதுக்காக சொன்னாங்களாம். அதே மாதிரி சுந்தரிக்கும் இது தெரியுதான், யாழினி சும்மா தான் சொல்கிறா, நாம் இது அவளோட உதவிகளை ஏற்றுக்கணுன்றதுக்காக சுந்தரிக்கு சும்மா தான் சொல்கிறான்னு தெரியுதான். சரின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சுந்தரிக்கு எப்பயாச்சும், அதாவது எங்கன்னா வெளியில் போகணும் அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பெஸ்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இருந்தது இல்லையா, பழைய துணி அந்த மாதிரி தான் போடுவாளாம். அதை பார்த்த யாழினி அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி, அவள் எனக்கு அம்மா சுந்தரிக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டப்போ அவங்க பேரண்ட்ஸு சொன்னாங்களாம், உன்னிட தான் நிறைய ட்ரெஸ் இருக்கே, கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ யாழினி சொன்னாங்களாம்,
இல்லை இல்லை அம்மா, அவள் என்னோட தோழி, நான் போட்ட பழைய துணியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா அவள் ரொம்ப வருத்தப்படுவா. அதை நான் அவளை நான் வருத்தப்பட விரும்பலை. அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் நான் புதுசாக தான் முடிஞ்சால் உங்களால் 1-2 ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி கொடுங்க, நான் அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாலாம். ஸோ அதை கேட்டாங்க அப்பா அம்மா. யாழினி இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக யோசிக்கிறா, இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்களாம், யாழினி சுந்தரிக்கு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி அவங்களோட பர்த்டே பிறந்தநாள் அப்போல்லாம் சுந்தரியோட பிறந்த நாளுக்கு யாழினி கேக்கு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய் அழகாக கேக்கெல்லாம் வெட்டி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக வளர்ந்தாங்களாம். பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகிறப்போ காலேஜ்லாம் படிச்சுட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சுந்தரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்களாம். அப்போது அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்பட்டு தான் படிக்க. அப்போது யாழினி அந்த புத்தகங்களுக்கெல்லாம் படிக்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நிறைய உதவுனாங்களாம் சுந்தரிக்கு. அதே மாதிரி பெருசாக வளர்ந்த உடனே யாழினி ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக வந்தாங்களாம். ஏன்னா யாழினிக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச வேலை ஆசிரியர் வேலையாக ஆசிரியருக்கு படித்து ஆசிரியராக மாறிட்டாங்களாம். அப்போது அவங்களுக்குள்ள நீ தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நீ தான் ரிச்சு, நான் புவர், அந்த மாதிரி எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு போட்டியோ இருந்தது இல்லையா. எப்போவுமே அவங்க 2 பேருமே எப்போவுமே அவங்கள பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க ட்ரீட் பண்ணிப்பாங்களாம். அதுக்கப்புறமா சுந்தரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகி வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் சுந்தரி நம்மளுக்கு யாழினி நிறைய உதவி இருக்கிறாங்க, நாம் இதை பெஸ்ட்டாக யாழினிக்கே நம்ம பண்ணணும் ஏதாச்சும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அதுக்காக அப்போ சின்ன வயசில் வாங்கி கொடுத்த நோட் புக்கெலாம் திருப்பி வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்காது. சுந்தரிக்கும் தெரியுமா, அதை மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது, யாழினியும் அதை கஷ்டப்படுவாங்க. அதை மாதிரி செஞ்சால் நம்ம யாழினிக்கு பெஸ்ட்டாக எதனா பண்ணணும் மெமரபிளாக அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போ யோசித்து சுந்தரி என்ன பண்ணாங்களா, அதாவது ஒரு புக் ஸ்டோர், ஒரு புக்கு கடையை ஓப்பன் பண்ணி அது கூடவே ஒரு சின்ன லைப்ரரி, புரியுதுங்களா, ஒரு லைப்ரரியும் ஓப்பன் பண்ணாங்களாம் கட்டி. அந்த லைப்ரரியை கட்டிட்டு புக் ஸ்டோரியும் சேர்த்து புக்ஸ் அண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பேர் என்ன வச்சாங்களாம், யாழினி புக்ஸ் அண்ட் லைப்ரரி. யாழினி புக்ஸ் அண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சாங்களாம். பேர் வச்சுட்டு யாழினியை கூப்பிட்டு ஒரு நாள் சர்ப்ரைஸாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வர வச்சாங்களாம். யாழினிக்கு தெரியலையா எதுக்காக கூப்பிடுறா சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் அந்த யாழினி புக்ஸ் அண்ட் லைப்ரரியை இன்னாக்ரேட் பண்ணுறதுக்கு, திறப்பு விழாவுக்காக அந்த ரிப்பனை கட் பண்ணி அந்த புக் ஸ்டோரையும் லைப்ரரியும் திறக்கிறதுக்காக யாழினியை கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறமா யாழினிக்கு அந்த யாழினி புக்ஸு லைப்ரரின்னு பார்த்த உடனே ரொம்ப அப்படியே ஆனந்தம், மட்டற்ற மகிழ்ச்சி ஆகிடுச்சான். அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்களாம். ஏன்னா அந்த போர்டில் யாழினின்னு போட்டதும் இல்லாமல் அவங்களோட முகத்தை ஃப்ரெண்டோட யாழினியோட முகமும் பதிச்சு அதில் இனாக்ரேட் பண்ண கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த புக் ஸ்டோர் எதுக்கு அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, அதாவது ரொம்ப ஏழையான ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், நோட் புக்கெல்லாம் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ புக்ஸு, அப்புறமா பென்னு, பென்சிலு, என்னென்ன தேவையோ எல்லாமே சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தேவையானதை இலவசமாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஐடியை காமிச்சு அவங்க ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாமா. அதுவும் இல்லாமல் அவங்க பர்த்டே டேட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க பிறந்தநாள் அப்போது ஒரு புது ட்ரெஸ்ஸும் ஒரு கேக்கும் வாங்கி கொடுத்து அவங்க பர்த்டேவை அந்த புக் ஸ்டோரில் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ
இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யாழினிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஸோ நம்ம பேர் போட்டு அந்த புக்ஸு மேலே எல்லாமே வந்துட்டு யாழினி புக்ஸ் அண்ட் லைப்ரரி, யாழினி புக்ஸ் அண்ட் லைப்ரரின்னு மேலே போட்டிருக்கோமா ஒவ்வொரு நோட் புக்லேயும். ஸோ அந்த புத்தகத்தெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறவங்க இதில் யாழினின்னு போட்டிருக்குங்கிறப்போ எல்லாருக்குமே அந்த யாழினிங்கிற பேர் வந்து அந்த கிராமம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சுதான். அப்போது இந்த மாதிரி யாழினி சுந்தரின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. யாழினி வந்து எப்போவுமே சுந்தரிக்கு உதவுவாங்க. அவங்களோட உதவிக்கு வந்து அதை வந்து நன்றி செலுத்தும் இதுவாக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்ன உடனே எல்லோருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது மகிழ்ச்சியாக. அப்போது அதாவது சுந்தரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதை வந்துட்டு யாழினி வந்து அதாவது பெஸ்ட்டாக, அதாவது யாழினிக்கு வந்து இதை விட ஒரு மெமரபிளாக த பெஸ்ட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சுந்தரி திருப்பி செய்ய முடியாது, த பெஸ்ட்டாக வந்துட்டு யாழினிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்போவுமே அந்த புக் ஸ்டோர் இருக்கும், லைப்ரரியும் இருக்கும். இந்த லைப்ரரியில் வந்துட்டு நிறைய ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர் படிப்பு படிக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் புக் எதனா இல்லைன்னா அப்படின்னா அது ஃப்ரீயாக அந்த லைப்ரரியில் யூஸ் பண்ணி படிக்கலாமா. அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி புக்ஸு, அப்புறமா பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் பர்த்டே கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ண உடனே யாழினிக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அவங்களோட சுந்தரியை, அவங்களோட ஃப்ரெண்டை வந்துட்டு அவ்வளோ இன்னும் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறமா சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓசி சுந்தரின்னு கிண்டல் பண்ணாங்களே, அவங்களும் இருந்தாங்களாம் அந்த ஊரில். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுனால் இவங்க இப்படி தான் இருக்கணும், நாமளும் எல்லாருக்கும் உதவணும், யாருன்னா ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு உதவுறப்போ அதை நம்ம தவறுதலாக பேசக்கூடாது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். சரிங்களா? இது வந்து ஒரு 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கதையாம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு எதில் கதை வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் புதுசாக போடுற கதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைல. சரிங்களா? இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய்.